ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி லெஃப்டில் ஒரு இட்லி வச்சுட்டு பசங்களுக்கான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு லைட்டான ஃபீல் கொடுக்குறதுக்காக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். 4 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு, உளுந்து ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா அதில் பொரிஞ்சு வரணுங்க. அந்த பிறகு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஸோ கடலைப்பருப்பும் இந்த உளுந்தும் எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா பசங்களுக்கு நல்லா க்ரன்ச்சி ஃபீல் வரும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அது நல்ல மசாவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஆனியன் சேர்க்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆனியன் எடுத்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆனியன் எதுக்கு நான் நிறையா சேர்க்குறேன் அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகி கேரமலைஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். ஸோ இட்லி என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? கருப்பு உளுந்து சேர்த்து பசங்களுக்காக கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து அதிகம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக கருப்பு உளுந்து சேர்த்து பார்த்து அரைச்ச மாவுங்க. ஸோ அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அது வேஸ்ட் ஆகிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த இட்லியை வச்சு பசங்களுக்காக ஒரு ஃபடாஃபட் டிஃபன் ஐட்டம் செஞ்சிடலான்ட்டு தாங்க இந்த ரெசிபி. ஸோ நல்லா வெங்காயம் கேரமலைஸ் ஆகணும். கேரமலைஸ் ஆன பிறகு நம்ம தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி எடுத்து ஸ்ட்ரைட்டாக மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி பாயில் ஆகிறதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கிளறிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் விட்டிங்க அப்படின்னா அந்த தக்காளி ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே பாயில் ஆகிடுங்க. ஸோ இது நல்லா குக் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் நல்லாவே தெரியும். உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி நல்லாவே ஸ்மாஷ் ஆகிற மாதிரியே நல்லா பாயில் ஆயிடும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பாயில் ஆன பிறகு அதை எடுத்து நம்ம கரண்டி வச்சு அமுக்கி பார்க்கணும். அந்த கரண்டியை பின்னாடி இருக்க ஹார்டான போர்ஷனை வச்சு நம்ம அமுக்கி பார்த்தோம்னா அந்த தக்காளி அமுங்கும். ஸோ அந்த மாதிரி அமுங்குது அப்படின்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தானே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கணும். தக்காளி வேகாமல் எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளியில் நல்ல ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் சேர்ந்து டேஸ்ட் இருக்கும். அது நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா தக்காளி, வெங்காயம் இது ரெண்டையும் நம்ம ப்ராப்பராக குக் பண்ண மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு டிஷ்ஷுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டாக வரணும்னா அதுக்கு தக்காளி அண்ட் வெங்காயம் கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். இது மெயின் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் நம்ம 2 மெத்தடில் இந்த ஃப்ரைடு இட்லி செய்யலாங்க. இதில் ஒன்று ஸ்வீட் செய்யலாம், இன்னொன்று ஸ்பைசி செய்யலாம். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லியை போட்டுட்டு அடி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ அடி பிடிக்கவே பிடிக்காது பசங்களுக்கு. அப்போ நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட அவங்களுக்கு ஃபோக்கில் சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கு ரான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ரான ஸ்மெல் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு லைட்டாக அதை மூடி வச்சிடணும். நல்லா கிளறிட்டு மூடி வைக்கணும். 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சோம்னா தான் அந்த மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல் போகும். ஸோ அந்த மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல் போன பிறகு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்க்கணும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் ஸ்வீட் செய்ய போகிறீங்களா, ஸ்பைசினஸ் செய்ய போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மசாலா சேஞ்ச் ஆகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைசி எப்படி செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். மஞ்சத்தூள் குக்கான பிறகு நம்மளோட ரெட் சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசி ஃப்ரைடு இட்லி ரெடி ஆகிடும். ஸோ அது மேலே கொத்தமல்லி தூவி நீங்கள் கோகோனட் சட்னியோட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பட் இப்போ நான் செய்கிறது ஸ்வீட் ஃப்ரைடு இட்லி பசங்களுக்கு செய்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் குக்கான பிறகு நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கிண்டிட்டு நமக்கு அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் லம்ஸாக இருக்கும். ஸோ அது நமக்கு மெல்ட் ஆகணும்னா நம்ம இதை திரும்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வைக்கணும். 2 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா எல்லாமே கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு கீ சேர்த்துக்கோங்க. லைட்டாக பசங்களுக்கு எப்போயும் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்காக கீ சேர்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப சின்ன பசங்களுக்கு நான் கொடுக்குறதுனால நான் தேங்காய் பூ சேர்க்கலை. என் பையன் பெரியவனுக்கு தேங்காய் பூ பிடிக்காது, ஸோ நான் சேர்க்கலை. பட் அதர்வைஸ் நீங்கள் தேங்காய் துருவின பூ சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். ஸோ தேங்காய் பூ சேர்த்து இதை ஸ்வீட்டாக நீங்கள் சர்வ் பண்ணாலும் சரி, இல்லை கோகோனட் சட்னியோடு வச்சு ஸ்பைஸியாக சர்வ் பண்ணாலும் சரி, அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷு இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, நைட் டின்னரு, எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதிலேயே கொஞ்சம் சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்க அப்படின்னா அது இட்லி மஞ்சூரியன், அவ்வளோதாங்க. கொத்தமல்லி ஸ்பைசியில் கொத்தமல்லி தூவிக்கோங்க, ஸ்வீட்டில் தேங்காய் பூ தூவிக்கோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளோட சுட ஃப்ரைடு இட்லி, அதுவும் ஸ்வீட்டான இட்லி பசங்களுக்கு டின்னருக்கு ரெடி. ஸோ இதை கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் பசங்களுக்கும் இருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். டாட்டா, பாய்.